தம்முடைய அன்பு உடன்படிக்கையிலிருந்து அவனை விலக்கி விட்டாரா? இல்ல இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? பெருக்கத்தினுடைய நன்மையை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறாரா இல்லையா? உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அது கையை விட்டு வெளியே போச்சா? வெளியே போகல. முதலாவது ஆதாம்கிட்ட செஞ்ச காரியத்தை பிந்தின ஆதாம் திரும்ப நினைவுபடுத்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? இவர்கள் செய்த அநியாயத்தை பார்க்கிறார். இப்ப ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லலன்னு வச்சோங்களேன், நாம எப்படி புரிஞ்சிருப்போம்? ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால், இப்படி ஒரு டைம் ஒரு தடவை பிரசங்கம் எடுத்தேன், 7 வார்த்தைகளும் இல்லை என்றால் என்கிற 7 வார்த்தையும் அப்படின்னு சொல்லி, இயேசு பேசின 7 வார்த்தை இல்லை என்றால் என்கிற 7 வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இயேசு இப்படி சொல்லவில்லை என்றால் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து இவர் சொன்னதுனால மன்னிப்பினுடைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இது நாம் காலங்காலமாய் பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பார்வை, இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதுனால பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஜனத்தை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் அவர்கள் அழிந்து போகக்கூடாதபடிக்கு அவர்களுக்கென்று ஒரு பண்டிகையை நினைப்பூட்டுகிறார். அந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையிலே ஒரு ஆடு பலியிடப்படுகிறது. அந்த ஆட்டினுடைய பலி நிமித்தமாய் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற பிதாவாகிய தேவன் அவர். அல்லேலூயா. நீ அடிமைத்தனத்தில் இருந்த, நீ என்னை விட்டு விலகிட்ட, நீ என்னை மறந்துட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்களை கைவிடாமல் அவர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். நீங்க யார் ஆண்டவரே? நான் யெகோவா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், யாவே, செயல்படுகிற தேவன். இதுவரைக்கும் நாங்க கேட்டது இல்லையே, இதுதான் என்னுடைய நாமம். இதுவரைக்கும் நாங்க வேற யாரையும் ஆராதிச்சுட்டு இருந்தோம் இல்ல. இனிமே நீ புரிஞ்சுக்கோ, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டோம் ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி தவறு செஞ்சுட்டோம், அதுக்கு முன்னாடி வேற காரியத்தை நாங்கள் பின்பற்றிட்டோம். என்ன செய்வது? என்ன செய்வது? ஒரு பலி மிருகம் உங்களுக்காக பலியிடப்படும். அல்லேலூயா. அது நிமித்தமாய் மன்னிப்பை வழங்குகிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஒரு பஸ்கா பண்டிகையிலே ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அந்த நாளை நினைவு கூறினார்கள். இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா அந்த பலியாடு போல பஸ்கா பலியாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய குணாதிசயம் எனக்கு தெரியும். அந்த ஆதாம் தவறு செய்த போது கூட ஒரு பலி மிருகத்தை அவனுக்கென்று பலியாக்கி, ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 21 வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஓசியா 6:7. ஓசியா 6:7 வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள். அங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க. அப்ப உடன்படிக்கையை மீறி இருந்தா, துரோகம் பண்ணியிருந்தா, கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சிருப்பாரு? அவர்களை தண்டிச்சிருப்பாரு, அன்னைக்கு அழிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வல்லமை இல்லாம இருந்துச்சா? ஆவி இல்லாம இருந்துச்சா? இன்னொரு மனுஷன் அவரால் உண்டாக்கி இருக்க முடியாதா? எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஆனா